one of the oldest digital marketing agencies in Chennai. இது கேக்குறது क्वेश्चन கூலா இருக்குடா, பட் எனக்கே தெரியாத ஆன்சர். சோ அதுக்கேத்த மாதிரி தான் இவரும் கான்டென்ட் கிரியேட் பண்ணணும். இதெல்லாம் தண்ணி தெரிஞ்சு விட்டு இனிமே வராது, வீட்டுக்குமே வராது, ஒர்க்கே ஆகாது அப்படின்னு தான் சொன்னோம். சோ ஐ திங்க் அதே நிலைமை தான் வந்து இதுக்கும் வரப்போகுது. பட் I mean like everything is picture perfect. Images-உம் சரி, அந்த wordings-உம் சரி, எல்லாமே perfect-ஆ இருக்கிறதுனால we don't look very different from Microsoft. You know, like we both look exactly the same, even though like we are like million times smaller than those guys. Like அந்த ஒரு விஷயம் என்னன்னா, it feels like okay, everything is becoming like ஒரே மாதிரி இருக்கே, ஒரு கிளினிக்கலா கிளியரா இருக்கே. I mean like don't people get bored of these things, you know? டெஃபினட்டா இதுதான் நடக்கும். இது ஒரு பிரச்சனை தான். And this is definitely going to happen. Already வந்து it is easier for people to understand. Okay, நீங்க images பத்தி சொல்றீங்க, டெக்ஸ்ட்லயுமே எவ்வளவு ஈஸி தெரியுமா to understand that this is generated by AI. யூஸ் பண்ண உங்களுக்கே தெரிஞ்சு போயிடும் that these vocabulary-ங்க actually வந்து அது we don't use that commonly, right? And also நீங்க பாத்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் வந்து அகைன் ஒரு இந்தியன் இல்ல சவுத் இந்தியன் வர்சஸ் நார்த் இந்தியனே வச்சுக்கோங்களேன். people can easily understand okay, இது வந்து நார்த் இந்தியன் எழுதுனது, இது வந்து சவுத் இந்தியன் எழுதுனது. Exactly, this is exactly my point. Yeah. அதுக்கப்புறமா வந்து நேட்டிவ் இங்கிலீஷ் ஸ்பீக்கர்ஸ்க்கும் மத்தவங்களுக்குமே எவ்வளவோ டிஃபரன்ஸ் இருக்கு. சோ அப்ப ஏன் எல்லாத்தையும் பெர்ஃபெக்ட்டா கொடுத்துருச்சு அப்படின்னா இவ்வளவு பெர்ஃபெக்ட் get bored இல்ல, அதுல உங்களுக்கு எக்ஸைட்மென்ட் எதுவும் இல்லையே. எக்ஸைட்மெண்டே எதுவுமே இல்ல. இப்ப எல்லாருக்குமே தெரியும் இது உட்கார்ந்து எதுக்கு படிச்சுக்கிட்டு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் இந்த இமேஜஸ் அண்ட் வீடியோஸ்லாம் வந்தபோது பயங்கர எக்ஸைட்மெண்ட், பிகாஸ் தீஸ் ஆர் ஆல் லைக் சூப்பர் குட் லுக்கிங், யூனோ அந்த கிளீன் ஸ்கின்னோட வெல் ஸ்கல்ப்ட், இதெல்லாம் பாக்குறதுக்கு நல்லதா இருந்தது. பட் ஆனா ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் we all know that these are not real, right? So அதனால evergreen அப்படின்னா spontaneity is what is evergreen. ஒரு nobody likes TVCs these days, right? You know, எப்பவுமே TVCs நம்மளுக்கு பிடிச்சது இல்ல, because we were just forced to look at. ஆனா when we all switch to social media, switch ஆகும்போது you know, people always told us okay, நாங்க இவ்ளோ கஷ்டப்பட்டு இத்தனை செலிபிரிட்டி யூஸ் பண்ணி we created this TV ads, அதனால make sure that you use them in your ads அப்படின்ட்டு. வேற வழியே இல்லாம ஏபி டெஸ்ட் பண்ணி பாருங்க, இதுவும் ஒர்க்கே ஆகாது அப்படின்னு தான் சொன்னோம். ஸோ ஐ திங்க் அதே நிலைமை தான் வந்து இதுக்கும் வரப்போகுது. பட் ஆனா இன்னும் கொஞ்ச நாள் இந்த ட்ரெண்ட் தாக்கு பிடிக்கும். Because you know actually இந்த ஒரு விஷயம் வந்து other day we were discussing with you know, எங்களுது வந்து டெக் கம்பெனி, so we have these AI guys as well. So அவங்கள்ட்ட சொன்னது வந்து see, AI can actually do what, you know, it can mimic a lot of human things, you know, it does that. பட் நீங்க சொல்ற மாதிரி வந்து ரீஜனல் பேஸ்ட் அட்ராக்ஷன்ஸ் அண்ட் ஈவன் ஹியூமன் எரர் வந்து like and the human error when it makes it feel like okay, it is written by someone real, and it is like they have a feelings and they have a agenda, they are I mean like we put a picture behind that post. அந்த பிக்சர் வந்து இப்ப நம்ம ஒண்ணும் இல்லை, இந்த விஜய் டிவில வந்து அந்த ப்ரோக்ராம்ல வரப்ப டிஜே பிளாக்னு ஒருத்தர் இருப்பாரு. அவர் வந்து அந்த ப்ரோக்ராம்ஸ்க்கு வந்து கரெக்டா அந்த பீரியட் டிஜே மியூசிக்லாம் கொடுப்பாரு. அந்த டிஜே அவர் இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கு முன்னாடியே வந்து he got became famous. ஓகேவா? பிகாஸ் அவரோட அந்த ஒர்க்கை வச்சு பீப்புள் ஆர் கிரியேட்டிங் எ மென்டல் பிக்சர் இன் தம். ஓ, இவர் டிஜே இப்படிலாம் மியூசிக் போறாரு, அப்ப இந்த மாதிரி கூலா இருப்பாரு, அப்படி இருப்பாரு, இப்படி இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி வந்து லைக் ஐ திங்க் that's something that we will miss it, but we'll see. In fact, I'd like to bring this example. ஒரு தடவை வந்து I gave a task to my students, right? You know, ஒரு சின்ன கேப்ஷன் எழுதுங்க அப்படின்ட்டு. அதுல வந்து எல்லாரோடது படிக்கிறதுக்கு no, ஏன்னா everything is AI and I knew that this is what they did. நல்லா இல்ல. But I read only one caption fully. அவன் என்ன பண்ணான்னா, அவனும் ChatGPT-ல தான் ஜெனரேட் பண்ணியிருக்கான். But the thing is, he made sure அந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஒரு இடத்துல, ஓகே, செகண்ட் சென்டென்ஸ்ல ஒரு சின்ன கிராமட்டிக்கல் எரர். அவ்வளவுதான். I read the whole thing believing that this guy wrote it himself, and then he came and told me that, you know, இல்ல மேம் நானும் இதுல தான் எழுதுனேன். That is how humans are still smarter, outbeating AI. So that's actually a good thing. Okay, that's an interesting one. So another thing வந்து இப்போ நம்ம the AI tools use பண்றோம் and it making things work faster and stuff. So do you think that people will lose jobs in marketing field as things goes, or people will use AI for their advantage to do jobs?
See, marketing field people will lose jobs for the reason that too many people are into marketing these days. The one who will survive and then the others will go away. Now sonna madri, it's really difficult to survive in this space because there is a lot of pressure here. உனக்கு ஒரு இது புரியல அப்படின்னா வந்து most people who run behind tips and techniques இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் வந்து ஓடிடுவாங்க. ஏன்னா அந்த டிப்ஸ் எல்லாம் அந்த டைம் தான் ஒர்க் ஆகும். அந்த டிப் ஏன் போடுறேன்னே தெரியாது. இந்த இடத்துல நீ ஹேஷ்டேக போடு, அதுக்கப்புறமா your content will go viral அப்படின்னா ஏன் இந்த இடத்துல ஹேஷ்டேக போட்டா அது ஏன் இந்த ஹேஷ்டேக போட்டா வைரல் ஆகும் அப்படின்ற கேள்வி யாருமே கேட்கறது இல்ல. இந்த மாதிரி கேள்வி கேட்காம following certain tips and techniques, these people are going to go away, right? And the ones who understand what they are doing, they will stay. And these are the ones who will work or who will know how to use AI. Okay. And will not only depend on AI. That's good. They use it for their advantage. So these people will survive. Okay. And so இப்போ நம்ம அந்த கரியர் பத்தி எல்லாம் பார்த்தோம். So as a business woman வந்து like even being a businessman வந்து I had so many issues, like coming from middle classல இருந்து அந்த barrier break பண்ணி எங்க பரம்பரையில ஃபர்ஸ்ட் பட்டதாரி மாரி ஃபர்ஸ்ட் பிசினஸ் மேன் தான். ஸோ அப்போ வந்து இட் வாஸ் லைக் டூ ஹார்ட், வே டூ ஹார்ட். அண்ட் நிறைய விஷயத்த நான் சீக்கிரட்டா தான் பண்ணேன் அன்டில் ஐ மேக் இட் லிட்டில் டீசென்ட் இனஃப். ஸோ நான் அது வரைக்கும் சொல்லவே இல்லை. இப்பவும் பார்த்தீங்கன்னா என்னோட 2 கம்பெனிஸ் வந்து எங்க வீட்டுக்கே தெரியாது. நான் ஆக்சுவலி ரன் பண்ணதே அவங்களுக்கு தெரியாது. ஸோ லைக் ஹவு டிட் யூ மேனேஜ் இட்? It is very difficult. When I quit my job, my dad almost disowned me. So இதெல்லாம் வந்து தெரிஞ்சு விட்டு இனிமே வராது, வீட்டுக்குமே வராது, வீட்டுக்கே வராது. இன்ஃபேக்ட் quit my first jobல சொல்லிட்டாரு. பட் ஆனா வந்து அதுக்கப்புறமா I went on to become a professor. So அதனால வந்து அந்த இடத்துல மன்னிச்சு விட்டாச்சு. So அதுக்கப்புறமா when I started my own business அப்படின்னா இதெல்லாம் பண்ணிட்டு ஏன் சங்கீதா உனக்கு இந்த வேலை அப்படின்றதுதான் இருந்தது. But over a period of time, family, they understand. என்னன்னா வந்து we don't have to strive hard to convince them or நான் பண்றது சரிதான் அப்படின்னு பண்ணிட்டே இருந்தீங்கன்னா இருக்கிற ப்ரெஷர்ல அது ஒரு ப்ரெஷர் வேற ஆயிடும். அதுக்கு பேசாம வந்து ஓகே தலையாட்டிட்டு வேலை பார்த்துட்டே இருக்கலாம். எனக்கு ஆக்சுவலி ஒரு விஷயம் இந்த மிடில் கிளாஸ் கான்செப்ட் எனக்கு புரியாது. என்னன்னா, சரி நம்ம நல்லா படிச்சோம், இல்லை இன்ஜினியரிங்லாம் முடிச்சோம், வேலைக்கு போனோம், நம்ம 60 வருஷம் வரைக்கும் வேலை செஞ்சு நம்ம மிடில் கிளாஸ் தானே இருக்கிறோம், நம்ம பிள்ளையும் அதே செஞ்சு அதை தானே இருக்க போகுது, அட்லீஸ்ட் வந்து டிஃப்ரெண்டா ட்ரை பண்றானே, ஸோ பண்ணட்டுமே, என்ன பண்றான், ஊரா சுத்துறான், வேலை தானே செய்ய போறான், ஸோ ட்ரை பண்ணட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆதங்கம் இருக்கும். But eventually that's அவங்களோட இது அப்படிதானே இருக்கும். அவங்க திடீர்னு இத்தனை வருஷத்துக்கு அப்புறமா நம்ம மாத்தணும்னு நினைச்சா மாறுவாங்களா? சுத்தமா மாற மாட்டாங்க. நம்ம தான் மாறணும். ஆமா. ஆனா என்னன்னா இந்த பிசினஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஐம் லுக்கிங் லைக் அ மிரர். மிடில் கிளாஸ்ல இருந்து நீங்க வந்திருந்தீங்க அப்படின்னா வந்து ஐ ஆல்வேஸ் ஃபீல் லைக் அ மிரர். அண்ட் எனக்கு வந்து ஒரு அனாதை மாதிரி தான் ஃபீல் ஆகும். அப்படியே சில நேரம் வந்து ஈவன் தோ done so many things, so many experiences, and I can literally handle very wide variety of problems. Court case la irundhu physical threat varaikkum ellame paathachu. ஏன்னா நாங்க அந்த ப்ளூ கலர் ஜாப்ஸ் மேனேஜ் பண்றோம், அந்த மாதிரி நிறைய லெவல் ஆஃப் திங்ஸும் பார்த்தாச்சு. பார்த்ததுக்கு அப்புறமும் வந்து there are certain things வந்து it feels like we are completely alienated. என்னடா அது நம்மளுக்கு யாருமே இல்லையே. ஆக்சுவலி நிஜமா வந்து நிறைய நேரம் வந்து I feel like I'm just alone in this world. So அந்த மாதிரி. So how do you manage things? How do you feel? எப்படி இருக்காது ரகுலன்? It will definitely happen. Once you are a business owner, you're alone எல்லாத்துலயுமே. You know that making friends is going to be difficult. பிகாஸ் உங்களை மாதிரியே பேசணும் அவங்க. எனக்கு என்ன அப்படின்னா வந்து எங்க போனாலும் somehow I bring my business into it. Right? So அது நடக்காது. இன்னொன்னு வந்து see, I always, whenever I get into a conversation with people my age, women அப்படின்னா, then இன்னைக்கு வந்து இந்த ஹோம்ஒர்க் கொடுத்துட்டாங்க, ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, எப்படியோ நான் பண்ணி கொடுத்துட்டேன், இவன்ட்டே இருந்து நோட்ஸ் வாங்கினேன் அப்படின்னும் போது they get me into a very big guilt trip. ஏன்னா எனக்கு என்னன்னே தெரியாது, அங்க என்ன நடக்குதுன்னே தெரியாது.
சோ இந்த மாதிரியான பல விஷயங்கள் நடக்கும். தென் ஐ ரியலைஸ் ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்லட்டுமா இந்த ஒரு விஷயத்துல? நான் வந்து 12th எக்ஸாம் எழுத போறேன். மேக்ஸ் புக்ல கடைசியா ஒரு சாப்டர் இல்லன்றதே எனக்கு 10 நாளைக்கு முன்னாடி தான் தெரியும். அவ்வளவு நாள் அந்த புக்கே நான் எங்க இருந்து யார்கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்தேன், திரும்ப குடுக்காம வச்சிருந்தேன்னு எனக்கு தெரியாது. டியூஷன் போறப்ப தான் அவங்க கடைசி சாப்டர் ஏதோ ரிவைஸ் பண்ண எடுக்குறாங்க. நான் என்னடா பேஜ காணோம் தேடுறேன். டேய் உன் புக்ல ஒரு சாப்டரே காணோம். சோ அந்த லெவல்ல தான் நம்ம இருந்தோம். சோ ஏன்னா அந்த டைம்ல நான் ஆக்சுவலி பிசினஸ் பண்ணிருந்தேன். ஸ்கூல், காலேஜ் படிக்கிறப்பயும். சோ அதனால எனக்கு அது காண்டா தான் இருக்கும். ஃபோர்ஸ் பண்ணி தான் உட்கார வச்ச மாரி தான் இருக்கும். சோ ஐ டோட்டலி அக்ரி வித் யூ. ஐ அண்டர்ஸ்டாண்ட். சோ ஹவ் இஸ் திங்ஸ் நவ்? இப்ப எப்படி போயிட்டு இருக்கு? இப்ப எல்லாம் இப்போ நல்லா தான் போயிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா வந்து ஆஸ் அன் ஆண்டர்பிரினர் தி பிகெஸ்ட் டிஃபிகல்ட்டி இஸ் மேக்கிங் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் மீ. ஸோ ஒரு லெவலுக்கு மேல ஐ மேட் ஷுர் தட் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் லைஃப். And social life is definitely needed. Okay, family is one thing, and then this business is one thing. Everybody talks about family business, right? And there is also this another space where you can just vent out, right? அந்த இடத்துல வந்து for a very long time, it was very difficult for me, and then I understood இல்ல அது வேணும். That's true. அந்த ஒரு ரிலாக்ஸ் பண்றதுக்கும் புலம்புறதுக்கும் வெண்ட் பண்றதுக்கும் அந்த ஒரு ஸ்பேஸ் டெஃபினெட்லி இஸ் நீடட் ஃபார் an entrepreneur. அண்ட் ஆக்சுவலி நீங்க சொல்றது வந்து இட்ஸ் ட்ரூ. நான் ஆக்சுவலி எனக்கு மட்டும் இல்லை, என் ஃப்ரெண்ட்ஸ் சில ஆண்டர்பிரினர்ஸ்க்கும் வந்து தே ஆல்வேஸ் ஹேட் டிஃபிகல்ட்டி ஃபைண்டிங் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் அவங்க எல்லாருமே என்கிட்ட நல்லா பேசுவாங்க. பட் என்னன்னா அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு டைம் இருக்காது அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு. பட் ஒரு ரீசன் என்ன அப்படின்னா வந்து ஒரு ஆண்டர்பிரினரோட ஃப்ரெண்டும் ஒரு நான் ஆண்டர்பிரினர் ஃப்ரெண்டும் வந்து மிக்ஸ் ஆகிறது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஏன்னா இப்போ எனக்கு வந்து ப்ராப்ளமாக தெரியறது வந்து அவங்களுக்கு ஆக்சுவலி அந்த ப்ராப்ளமே அவங்க லைஃப்பில் கிடையாது. அவங்க அதை பார்த்துருக்கவே மாட்டாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு ப்ராப்ளமா இருக்கிறது வந்து எனக்கு நிஜமாலுமே அது அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எனக்கு கொடுத்துலாமே அப்படின்னு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாமா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால அது ஒன்று இருக்கும். செகண்ட் வந்து பீப்புள் ஆர் ஜட்ஜ்மெண்டல். எனக்கு வந்து ஆஃப்டர் மை ஸ்கூல் காலேஜ் டேஸ் வந்து ஐ நெவர் க்ரூ அப். ஐ வாஸ் ஆல்வேஸ் லைக் தட். அதே மாதிரி தான் இன்னமும் நான் அப்படிதான் சுத்திட்டு இருப்பேன். பட் என்னன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து தே ஜட்ஜ் மீ. ஓகே, இவன் வந்து இப்போ இவ்வளோ பணம் பண்றானா, அது பண்றானா. தே ஆஸ்க் கொஸ்டின்ஸ் மோர் ரிலேட்டட் டு தட் அண்ட் இட்ஸ் லைக் வெரி லெஸ் இன்டு ஃப்ரெண்ட்ஷிப். ஸோ அதனால வந்து இட்ஸ் ஹார்ட் டு ஃபைண்ட் பீப்புள் தட் ஐ கேன் ட்ரூலி ஸ்பெண்ட் ஹூ ஐ ஆம் பீயிங் ரா. ஸோ I think நம்ம வந்து we talk in terms of growth and they talk in terms of what's your salary அப்படின்றது. ஸோ அந்த இது வந்து நம்ம பேசுறதே கிடையாது இல்லையா? நம்ம வந்து how is the business doing, right? How much I'm making என்றது வந்து அந்த கான்வர்சேஷன்ல வரவே வராது. எனக்கு ஆக்சுவலி அது எங்க வீட்ல கேட்டாலுமே எனக்கு அது ஆன்சரே தெரியாது. எனக்கு ஆக்சுவலி லைக் நீ எவ்வளோடா பணம் வச்சிருக்க, என்னடா பண்ற அப்படின்னு கேட்டா எனக்கு ஆக்சுவலி அந்த கொஸ்டின் கேட்கவே பிடிக்காது. ஃபர்ஸ்ட். செகண்ட் வந்து எனக்கு அது ஆக்சுவலி ஆன்சரே தெரியாது. என் சேனல்ல நிறைய பேர் கேட்பாங்க, ராகுல் நெட் ஒர்த் என்ன அப்படின்ட்டு. இது கேட்கறது கொஸ்டின் கூலா இருக்குடா, பட் எனக்கே தெரியாது ஆன்சர். ஸோ கொஞ்சம் கனெக்ட் பண்றது பயங்கர கஷ்டம் தான். அண்ட் தட்ஸ் வை ஐ ஹேவ் ஃப்ரெண்ட்ஸ் ஹூ ஆர் அகைன் பிசினஸ் ஓனர்ஸ் லைக் மீ தான். அந்த இடத்துல கனெக்ஷன் வந்து கொஞ்சம் ஈஸியராகவே இருக்கும். ட்ரூ. அண்ட் மற்றபடி வந்து லைக் ஸோ இஃப் யுவர் கிட்ஸ் ஆர் கம்மிங் அப் அப்படின்னா do you want them to be in business or அது எனக்கு எப்படிங்க தெரியும்? Like, okay, what is I mean, like, how you want to guide them through? What's your plan for them? Oh no, guidance would be provided only when asked. Oh, okay, fair enough. Okay, so that's actually a different parenting. So like நம்ம ஜெனரேஷனுக்கு முன்னாடி இந்த ஜெனரேஷன் வந்து it's forced upon us. Like you basically we give you a syllabus, just follow this through. இந்த ஏஜ்ல படி, இந்த ஏஜ்ல மார்க் வாங்க, கம்மியா வாங்காத, அண்ட் கல்யாணம் பண்ணு, இதெல்லாம். So now it's actually good. Even that's the same thing with my kids as well. என் பசங்களுக்கு நான் சொல்றதே வந்து தயவு செஞ்சு நீ அபவ் ஆவரேஜா இருந்து தம்பி, உன்னை நான் டியூஷன்லாம் போட மாட்டேன், நீ ஜாலியா விளையாடலாம். இல்லைன்னா உங்க அம்மா டியூஷன்ல போட சொல்லுவா, எதுக்கு உனக்கு இந்த தலைவலி, எனக்கு அதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு தான் சொல்லுவேன் பையன்ட்ட. Yeah, that's actually good thing to know. When I passed out, I had no idea that இந்த மாதிரி ஒரு ஃபீல்ட் இருக்குன்னு எனக்கு தெரியாதுல்ல அப்பெல்லாம். இதுல இத்தனை டிஃப்ரெண்ட் திங்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்றது கூட தெரியாதுல்ல. ஸோ ஹவு கேன் வி ஈவன் ப்ரிடிக்ட் தட் நம்ம பசங்களோட ஜெனரேஷன்ல என்ன நடக்கும்? வெரி ட்ரூ.
we don't even know what they should study actually right now. என் பசங்கள்ட்ட நான் சொல்றது அதான், you just have to wait buddy, like at the time when you actually start studying for your bachelor's, நீ படிக்கிறப்ப வந்து we have to see what is in market and what you have to do. Until then வந்து just learn and be curious and just study what you like அப்படின்றது தான். But I bring her to office though. I do that as well. என் பையனை வந்து I'll take it to my office and tell him that, you know, think like a leader. I keep telling him like, you know, and the எனக்கு வந்து I have to unlearn what I have learned being like a working class. So அதனால வந்து நிறைய மிஸ்டேக்ஸ் வந்து in my initial 10 years of my career வந்து I made mistakes thinking like a working class. ஸோ அதை நான் பிரேக் பண்ணுறதுக்கே it took me so much time. ஏன்னா எங்கள் அப்பா என்ன ட்ரெயினே பண்ணல. எங்கள் அப்பா வந்து he constantly படி, மார்க் வாங்கு, வேலைக்கு போ, இதுதான் இந்த ஒரு லைன் தான். ஸோ இதுக்கு மேலே வந்து இல்லை. ஸோ it's too hard actually for என்னோட சன்னை வந்து அது புரிய வைக்கிறதுக்கு எல்லாத்துக்கும். பட் he is okay actually, he understands. புரிஞ்சுக்குவாங்க. See, mine was 9 years old. அப்போ வந்து she came and asked me, ஏமா நீ வந்து அவளோட லாங்குவேஜ்ல, ஓகே, அவளோட லாங்குவேஜ்ல நீ ஏன் வந்து ஒர்க்கர் அம்மாவா இருக்க கூடாது, நீ ஏன் வந்து பாஸ் அம்மாவா இருக்க அப்படின்னா, வாட் டு யூ மீன்டா அப்படின்னா, நீ பாஸ் அம்மாவா இருக்கிறதுனாலதான் யூ ஆர் நாட் ஸ்பெண்டிங் a lot of time with me. இப்ப பார்த்தேன்னா என் ஃப்ரெண்ட்ஸோட அம்மாக்கள் எல்லாம் ஒர்க்கர் அம்மாக்களா இருக்காங்க, they don't travel like you அப்படின்னா. Then I thought maybe, you know, her dad explained things to her, அதெல்லாம் வேற. பட் ஆனா வந்து நான் ஆஃபீஸ்க்கு இவ்வளவு கட்டாயமா கூட்டு போகணும்ட்டு brought her to office. Then she said, ஆஃபீஸ்ல வந்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு, இன்ஃபேக்ட் மல்டிபிள் டைம்ஸ் ஈவன் கேம்பெயின்ஸ் எல்லாம் when we go for photo shoots and videos, அதுக்கு எல்லாமே வந்து கூட்டிட்டு போனதுக்கு அப்புறமா வந்து she said, அம்மா நான் வந்து பின்னாடி ஒன்ன மாதிரி தான் ஆகணும் அப்படின்னா. That's actually good. You're setting a good example. When they are exposed to things, they will automatically understand. Yeah. So my son is actually, என்னோட ஒரே கோல் வந்து like I have to inspire him. That's the only way that I can actually mold him, rather than அவன்ட்ட நான் சும்மா அட்வைஸ்லாம் பண்ணிலாம் ஒர்க் அவுட் ஆகாது. So yeah, coming back to the topic, we are deviated from it. Yes, and so இப்போ வந்து digital marketing space வந்து like how is the job market currently? ஜாப் மார்க்கெட் இன்னுமே அகைன் இட் டிபெண்ட்ஸ் எந்த இடத்துல எந்த செக்மெண்ட்ல அப்படின்னு. இப்போ என்ன, there are a lot of people who have taken up a course in digital marketing. There is a myth that when you finish a course in digital marketing, you will get a job, right? Or it is enough to finish a course to get a job. But that's not the case, because I get every day 10 messages on my LinkedIn and my Instagram. I have finished a digital marketing course in this institution. I need a job. அவ்வளவுதான் அவங்களுக்கு தெரியுது. I'm surprised that இந்த கோர்ஸ் போய் கூட எப்படி ஒரு ஜாப்க்கு அப்ளை பண்றதுன்றது கூட அவங்களுக்கு தெரியவே இல்லை. And they think okay to justify saying that எனக்கு கோர்ஸ் படிச்சிருக்கேன், எனக்கு ஜாப் கொடு அப்படின்ட்டு. ஸோ இதனாலேயே நிறைய பேரு ஜாப் இல்லாம வந்து இருக்காங்க. இவங்க யாரையுமே ஃபர்ஸ்ட் they are not employable as well. ஏன்னா இப்போ நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல social media is darker. The reason being, you guys know social media. No, when it comes to marketing, social media is different. When it comes to usage, as a user, we use it differently. We are consuming content. Be aware of why we are consuming this content, or why these ads are being shown to us. When it comes to marketing, then you know, I understand why you should send it to these people, right? You know, why do you create content like this? ஏன் கான்டென்ட்க்கு கால் டு ஆக்ஷன் ஒன்னு வைக்கிறாங்க. சோ இந்த விஷயங்கள்லாம் வந்து ஹேஸ் டு பி டாட். அதனாலேயே எல்லாம் இன்னும் எஸ்இஓ மட்டும் படிச்சுட்டு அதுக்கப்புறம் எஸ்இஓல இல்ல என்ன பிரச்சனை அப்படின்னா, எவ்ரிபடி இஸ் பீயிங் டாட் ஹவ் டு பில்ட் லிங்க்ஸ். அது தவிர வேற எதுவுமே இல்ல. there are so many other technical things that have to be taught, right? வந்து ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ண தெரியாது, கான்டென்ட் எழுத தெரியாது, அதுக்கப்புறமா வந்து அத்தாரிட்டி அப்படின்னா என்னன்னு தெரியாது. சோ இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து இது அப்டேட் ஆக ஆக வந்து கோர்ஸும் அப்டேட் ஆகுறது இல்ல. சோ அதுக்கு வந்து கரெக்டான பீப்புள் வரதில்ல. அண்ட் வரும்போதே அவங்களோட இன்டென்ஷன் வந்து, நான் வந்து இவ்வளவு ரூபாய்க்கு கோர்ஸ் படிச்சிருக்கேன், எனக்கு எவ்வளவு ரூபாய்க்கு வேலை கிடைக்கும். Correct. So return on investment மாதிரி பார்க்கறத விட how much value am I capable I create for the company, right?
So they don't know, what kind of value that I can create. If you ask them that, what can you do? தெரியாது மேம், இனிமேல் தான் கத்துக்கணும், எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா தான் நான் கத்துக்க முடியும், ரைட்? பட் ஆஸ் அ ஃப்ரெஷர், உன்னை யூஸே பண்ண முடியாது. அந்த ஒரு இன்டர்ன்ஷிப்க்கு பொறுமை இல்ல, ரைட்? பீப்புள் மஸ்ட் நோ தட் இன்டர்ன்ஷிப்பை பொறுமையோட பண்ணிட்டா அப்படின்னா, அதுக்கப்புறமா அந்த 1 year of experience பண்ணிட்டா அப்படின்னா, then you can demand whatever you want to demand. That's right, because you have skill in hand. Money making becomes easier. You don't even have to expect anything. It just comes to you because you are skilled. And yeah, that's right. People will come behind you. So in the vishயம், in the porume of learning and experiencing அப்படின்றது, it will take at least 1 to 1.5 years for people to understand and learn. இந்த பொறுமை இருந்துட்டானா digital marketers will survive. ஆக்சுவலி வந்து நீங்க சொன்னீங்கல்ல, வேலை எப்படி தேடுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க படிச்சு முடிச்சுட்டு, எனக்கு ஆக்சுவலி வந்து இன்ஸ்டாகிராம்ல இந்த மாதிரி வந்து கேட்குறப்ப நான் சொல்றது தானா, நீ படிக்கிறப்ப வந்து என்கிட்ட வந்து கேட்கல, என்ன படிக்கிறது, எப்படி உங்க கம்பெனியில் ஜாயின் பண்ணுறது என்கிட்ட கேட்கல, காலேஜ் போகிறப்ப என்கிட்ட கேட்கல, அண்ட் இதெல்லாம் முடிச்சுட்டு கடைசியாக வேலை ஜாயின் பண்ணா மட்டும் என்கிட்ட நீ வர, ஃபர்ஸ்ட் நீ ஒன்று என்கிட்ட வந்திருக்கணும். இல்லை அப்படின்னா இத்தனை நாள் உங்ககிட்ட யார் கைட் பண்ணாங்களோ அவங்கள்ட்ட போய் நீ கேளு, உங்க வாத்தியார் கிட்ட கேளு, அண்ட் உங்களோட பேரண்ட்ஸ் கிட்ட கேளு. இத்தனை வருஷம் 22 வருஷம் நீங்க சொன்னது தானே கேட்டேன். எனக்கு இப்போ வந்து எங்க போய் வேலை தெரியணும்னு தெரியல, ஒரு கவர் லெட்டர் எழுத தெரியல, ரெஸ்யூமே எழுத தெரியல, அண்ட் மார்க்கெட்ல எனக்கு எவ்வளவு வேல்யூன்னு கூட எனக்கு சொல்ல தெரியல, என்னோட டைம்க்கான வேல்யூ எனக்கு வந்து கெஸ்ஸே பண்ண தெரியல. ஸோ எனிவே தட்ஸ் அ சேட் ஸ்டேட், பட் தட்ஸ் ஆக்சுவலி த ட்ரூ ஃபேக்ட். ஸோ அகெயின் இப்போ வந்து ஒரு மார்க்கெட்டராக வந்து என்ன சர்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் வந்து பீப்புள் ஹேவ் டு டூ, லெட்ஸ் சே கூகுள் ஆட் சர்டிஃபிகேஷன்ஸ் அந்த மாதிரி? See, whatever you want to become, just get those certifications. Google liye vandu there are multiple certifications that you can get. Ana in the certifications alla, don't get all these things just because you will get a job with the certification. I would hire someone to run Google Ads for me without any certifications if he can do the job better, right? Okay. So அதனால சர்டிஃபிகேஷன் பண்ணும்போதே வந்து அதை புரிஞ்சு தெளிஞ்சு படிங்க, அண்ட் இன்னொன்னு வந்து அதை பிராக்டிஸும் பண்ணுங்க சைட் பை சைட், ரைட்? அதே மாதிரி Facebookல there's Blueprint and HubSpot gives you free training in so many things. HubSpot digital marketing னு போட்டாலே வந்து you will get email marketingல இருக்கு, digital marketingல இருக்கு, social media marketingல இருக்கு, இந்த மாதிரி பல இடத்துல இருக்கு. So these are all certifications இருக்கு. இதை தவிர்த்து YouTube also gives you a lot of free content. So ana when you go to YouTube அப்படின்னா there's so much content, okay, and there is a lot of wrong things as well being said there on YouTube. So to understand, even if you're learning something free from someone, you need to understand where that person comes from. Don't look at how many followers he has or how many subscribers or how many views that the channel has before you learn from a person. So are you able to understand better when he says something? So again, don't look at tips and tricks. Look at knowledge. Instead of saying that how to make 1 lakh via social media, look at a title which says how to market via social media, step-by-step process, or beginner to intermediate. So இந்த மாதிரியான titles எல்லாம் attractive இருக்காது. Correct. But that is basically where you learn the complete package. That's basically where you learn. தப்பான இடத்துல லேர்ன் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா, you would always come and say that, how much can I earn? கரெக்டான இடத்துல லேர்ன் பண்ணும்போது you would say that I would add a lot of value and I know this. If you are not hiring me, then you are losing. Perfect. And இப்போ influencer marketing வந்து it's on the rise. A lot of people using influencer marketing. So like how do you see it? Like is it actually what you guys use as well, or how do you see it? Okay. Influencer marketing definitely helps, but again, the kind of influencers you choose makes all the difference, right? இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, someone who has followers is an influencer. No, someone who has the right followers for the brand that you're handling, he is the right influencer. Sometimes even his tone of voice and also the way that he creates content makes a big impact, right?
ஸோ இப்போ ஒரு ரெஸ்டாரண்ட் பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்து அகைன் அந்த இடத்துல வந்து கையேந்தி பவனும் இருக்கு, அதுக்கப்புறமா வந்து ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலும் இருக்கு, இல்லாட்டி அதை விட ஹை எண்டா இருக்கு. ஸோ இப்போ இங்க வந்து அகைன் இவர் எப்படிப்பட்ட இன்ஃபுளுசர், இன்ஸ்டெட் ஐ வுட் சே கான்டென்ட் கிரியேட்டர்னு சொல்லிக்கலாமே. ஸோ இவர் எப்படிப்பட்ட கான்டென்ட் கிரியேட்டர்? ஸோ இவர் வந்து மாஸ் ஆடியன்ஸ்க்கு அப்பீல் பண்றாரா? அப்போ உங்களுடைய பிசினஸ் ஆல்சோ ஷுட் work for everyone, right? So அந்த மாதிரி are you running a business which is affordable for people, affordable for everyone? இல்ல I am catering to a specific income category அப்படினும்போது then அவங்களோட டேஸ்ட் டிஃபரெண்டா இருக்கும், அவங்களுடைய கான்டென்ட் கன்சம்ப்ஷன் டிஃபரெண்டா இருக்கும். சோ அதுக்கு ஏத்த மாதிரி தான் இவரும் கான்டென்ட் கிரியேட் பண்ணணும். So when you look at an influencer, not only look at his numbers, you also look at the way that he creates content and how that resonates with your target audience, and based on that you can create content using influencers. In fact user generated content அப்படினு சொல்வாங்க, and அது வந்து influencers can actually give you. ஒரு ரெகுலர் யூசர்ஸால அது கொடுக்க முடியாது, பட் இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஆர் ஆக்சுவலி யூசர்ஸ் இல்ல, they are not celebrities இல்ல. அந்த ஒரு டிஃபரன்ஸ் வந்து எல்லாருக்கும் தெரியணும், நிறைய பேருக்கு அது தெரியறது இல்ல. there is a difference between influencer and a celebrity. Influencer looks like us, you know. He represents us, whereas a celebrity doesn't represent. We won't believe that a celebrity is going to endorse one particular brand of shampoo and believe that he's going to use it. No, we don't believe that's that. True. Yeah, actually that's true. Very true. And இப்போ வந்து இந்த மீம் கிரியேட்டர்ஸும் வந்து they are actually having their own space. அவங்களுக்குன்னு ஃபாலோவர்ஸ் இருக்கு, அவங்களுக்குன்னு ஒரு பேஜஸ் இருக்கு. பட் அதுல வந்து பாத்தீங்கன்னா பெரிய பிராண்ட்ஸ் எல்லாம் வந்து அந்த ஸ்பேஸ்குள்ளார வந்து போறது இல்லை. இப்போ போத்தீஸோ சென்னை சில்க்ஸோ வந்து பாத்தீங்கன்னா மீம் கிரியேட்டர்ஸ் வந்து அவங்க பண்றது, ஆனா சின்ன சின்ன பிராண்ட்ஸ் வந்து மீம் கிரியேட்டர்ஸ் வந்து யூஸ் பண்றாங்க ப்ரொமோஷனுக்கு அந்த மாதிரிலாம். So have you guys used them, and do you think that there is a space that we can use these guys, or what do you think? Again, yes and no for this. Yes, yeah, அப்படின்னா வந்து meme creators can actually jump onto a trend immediately and create content that is relevant for that trend. So அந்த இடத்துல it's okay, but the thing is when it comes to memes அப்படின்னா it's usually there is usually an emotion involved, right? அது ஒரு ஜோக்கா இருக்கலாம், இல்லாட்டி ஒரு கிண்டலா இருக்கலாம், இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு இருக்கலாம். மீம என்ஜாய் பண்ற அந்த சமயத்துல இது எங்கேருந்து வந்ததுன்றத மோஸ்ட்லி மறந்துடுறோம். Okay. Right? So அப்போ when a brand which has a specific objective is going to use a lot of meme அப்படின்னா அந்த டைம்ல வந்து அந்த மீம் என்ஜாய் பண்ணிடுவோமே தவிர அந்த இடத்துல அந்த பிராண்டையும் அந்த மீமையும் ரிலேட் பண்ண மாட்டோம். Okay. So once in a while, when you can create memes like this, and if you keep creating memes like this, then I don't know if you could. So you will think that it will devaluate the brand? அது depends on what kind of brand it is. You know, again, ஒரு brandக்கு ஒரு personality இருக்கு இல்லையா? They call it as archetype. So அப்போ அந்த brandோட archetype is not just as when things are considered to be funny, right? So if that's the personality of the brand is not like that, then don't create content like that. Okay. If you consider your brand as someone who's an authority in that particular field அப்படினும்போது, in that business அப்படினும்போது, then create content that establishes the authority. Okay, good. So இப்போ வந்து we talked about a lot of these things, and futureல வந்து if someone wants to start a company, ஒரு digital marketing agency ஆரம்பிக்கணும் அப்படின்னா அவங்க வந்து என்ன ஸ்கில் செட் அவங்களுக்கு இருக்கணும், எத்தனை இயர்ஸ் ஆஃப் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், அண்ட் என்ன சைஸ் ஆஃப் கிளைண்ட்ஸ் அந்த மாதிரி கம்பெனிஸ்ல ஒர்க் பண்ணிருக்கணும்? ஜஸ்ட் கிவ் a little road map. If someone has to start an agency அப்படினாவா? So if someone has to start an agency அப்படினா, earlier, see in recent one of my videos ல கூட சொல்லிருப்பேன், the most easiest business right now is starting a digital marketing agency. Okay. ஏன்னா there is no entry barrier at all. Anybody can start a digital marketing agency. இது தெரிஞ்சிருந்தா தான் நீ உள்ள வரணும் அப்படின்னு அவசியமே இல்லை. பட் ஆனா என்ன ஆகுது அப்படின்னா, when you don't understand digital marketing, ஏன்னா எல்லாருக்கும் தெரியும், ஓகே இந்த இடத்துல வந்து I can start delivering services and then நான் வந்து அதுக்கு ஏத்த மாதிரி இன்கம் ஜெனரேட் பண்ணலாம் அப்படின்ட்டு, ரெவன்யூ ஜெனரேட் பண்ணலான்ட்டு. But the problem is you need to have the right people. Okay, as a freelancer நீங்களே எல்லாத்தையும் பண்ணலாம், right? இடத்துல ஒரு ஏஜென்சின்னும் போது sometime a freelancer becoming an agency, this fellow knows the struggle of doing everything
alone, doing a business. Now he would have understood the mistakes that he must have done is எல்லாத்தையும் தானே பண்றதுனால எக்கச்சக்க மிஸ்டேக்ஸ் வந்திருக்கும். அக்கவுண்டிங்ல அவனுக்கு தெரியாது, கான்ட்ராக்ட் சரியா போட்டிருக்க மாட்டாங்க, அதுக்கப்புறமா வந்து பிரைசிங் சரியா செட் பண்ணி இருந்திருக்க மாட்டாங்க. அண்ட் இன்ஃபேக்ட் பீப்புள் டோன்ட் ரெஸ்பெக்ட் யூ பிகாஸ் யூ ஆர் அ ஃப்ரீலான்சர். But அப்படின்னும் போது he knows a clear difference that when I become an agency, there is respect and there is this, I can get help from a lot of people. I'm not the only one who is working. அதுக்கப்புறமா வந்து I need to look at so many things. ஏன்னா ஆல்ரெடி அடிபட்டு he knows ஓரளவுக்கு. பட் ஆனா இதுவுமே ஃப்ரீலான்சர் ஹூ ஹஸ் வொர்க் ஃபார் லைக் அட்லீஸ்ட் ஒரு 2-3 இயர்ஸ் ஆனாதான் வந்து அவருக்குமே வந்து எல்லாமே புரியும். இன்னுமே ஏன்னா நானுமே ஏஜென்சில நிறைய விஷயங்கள் தப்பு பண்ணிட்டே தான் இருக்கேன், லேர்ன் பண்ணிட்டே தான் இருக்கேன். So when you're coming into digital marketing and then want to do business, you need to understand what is digital marketing அப்படின்றத அட்லீஸ்ட் புரிய செஞ்சிருக்கணும். இல்லாட்டி அதை எப்பயாவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கணும். இல்ல you would have received digital marketing as a service so that at least you know how a bad digital marketing agency would look like, so that you can be a better digital marketing agency. And once you start an agency, you need to understand that it is essential to give people the freedom to work, right? Okay. And also the right directions. Most agencies don't give a vision. இந்த பாரு நமக்குன்னு இப்படிதான் இருக்கு, இதுதான் நம்மளோட கம்பெனியோட கல்ச்சர், அண்ட் இதுதான் this is the objective that we have. We need to satisfy client-ஓட needs, and இதுதான் நம்மளோட boundaries, இதுக்கு மேல நம்ம போக மாட்டோம். இதெல்லாம் வந்து செட் பண்றதே இல்லை. So when you don't have a common goal, right, then ஒருத்தர் ஒரு மாதிரி வந்து ஒர்க் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ டீமோட ப்ராப்ளம் இதுதான் மெயினா வரும். ஸோ யூ நீட் டு எஸ்டாப்ளிஷ் தட் common goal. வந்து they also need leadership. So a strong leadership அப்படின்னும் போது it's not someone who keeps telling them what to do. It's someone who gives that freedom and create intrapreneurs னு சொல்லுவாங்கல்ல. So take that decision. For me, that confidence is very important in my team. Okay. So build that confidence. What gives you that confidence is your knowledge, your experience. So make sure that you gain that experience. Appadina mottum the confidence varum. Okay. And I also tell them to have some self respect. Main digital marketing industry la irukumbodhu idu oru periya problem ah irukku, because of the fact that clients சொல்லி கேட்டு நிறைய ஏஜென்சிஸ்க்கு பழக்கமாயிருச்சு. they don't work as consultants there. they're only receiving culture இருக்கு. so இதெல்லாம் வந்து needs to be corrected, and then ஒரு அதே மாதிரி systems and processes needs to be there. இது இல்ல அப்படின்னாலும் இதுக்கு அப்புறமா நான் என்ன பண்ணும் அப்படின்றது தெரியவே தெரியாது. Correct. So the roadmap is basically someone who works for a company. அதுக்கப்புறம் வந்து they do some freelancing. அதுக்கப்புறம் வந்து they can think about going into their own agency. So on the roadmap. Oh yeah, this is the classic roadmap. Okay. On the other side, there are also people who think that okay, I'm doing some other business. Why don't I come into digital marketing? So on that, I told them that at least you should have been a client who had experienced digital marketing. Okay, yeah, that's true. And hire the right people to get things done for you. Okay, good. And so I think it's went quite longer than what I expected, but it was like நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ் நம்ம கவர் பண்ணோம். And so உங்களோட ஃபைனல் தாட்ஸ். ஸோ ஆஸ் அ டிஜிட்டல் மார்க்கெட்டர் இந்த மார்க்கெட்ல இருக்கீங்க, ஸோ உங்களோட ஃபியூச்சர் கோல் என்ன, விஷன் என்ன? இப்போ வந்து ஒரு 10 years-ஆ we have been an agency, right? டீச்சிங் அப்படின்றத பண்ணிட்டு இருந்ததை தவிர, பட் ஐ ஹாவன்ட் ரியலி கிரியேட்டட் பெருசா கோர்சஸோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஐ ஹாவ் டன் லைக் ஸ்மால் அந்த மாதிரி. வாட் பீப்புள் திங்க் தட் ஐ எம் மோர் அ டீச்சர் தேன் an agency owner, but actually it's the reverse. Running an agency is what I've been doing for 10 years. And other than that, I was teaching in B schools and in many forums, business forums. இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா 10 yearsக்கு அப்புறமா இம்ப்ளிமெண்டேஷன்லாம் பண்ணியாச்சு, எது ஒர்க் ஆகும் எது ஒர்க் ஆகாதுன்னு தெரிஞ்சாச்சு. இப்போ we would like to take up more consulting work.
ரைட்? இந்த இடத்துல வந்து ஆடிட் அண்ட் ஸ்ட்ராட்டஜி ஃபார்ம்ஸ் த மேஜர் பார்ட். நிறைய பிசினஸஸ்க்கு ஓகே வி ஹவ் வர்க்ட் வித் ஸ்மால் பிசினஸ், ஐ மீன் பிகர் பிசினஸஸ் மோஸ்ட்லி. அப்போ எனக்கு நிறைய வந்து என்கொயரிஸ் வரும் ஃப்ரம் ஸ்மாலர் பிசினஸஸ். பட் தி திங் இஸ் அகைன் அவங்களோட ஒர்க் பண்ண முடியாது, ஏன்னா நமக்குன்னு ஒரு செட் ஆஃப் இது இருக்கும் இல்லையா, ஸோ அதனால ஒர்க் பண்ண முடியாது. ஸோ இந்த இடத்துல வாட் வி டிசைடட் இஸ் ஓகே ஃபார் ஸ்மாலர் பிசினஸஸ் லெட்ஸ் ஜஸ்ட் கிரியேட் a service which is audit and strategy. They would already be working all by themselves or with an agency or a freelancer, but Anna, they don't know whether what they are doing is they are going the right way. Okay. Right, you know, so here we will be hand holding them. Okay. So this is something that we will work on from now. We are already working towards that. And then another thing is, you know, agencies and freelancers on the other hand, they also are pretty confused. ஏன்னா அவங்களுக்கும் வந்து மென்டார்ஸ் இல்ல, எப்படி பண்றதுன்னு தெரியல. ஸோ வாட் எவர் வி ஆர் டூயிங் ஃபார் தீஸ் பீப்புள், அவங்களுக்கும் வந்து வி ஆர் கோயிங் டு கிவ் தெம் கைடன்ஸ். இன்ஃபேக்ட் டெக்னிக்கலாவும் நிறைய விஷயங்கள் வந்து ஏஜென்சிஸ் திணறாங்க. சம்திங் ஆஸ் சிம்பிள் ஆஸ் ஆட் அக்கௌண்ட் பிளாக் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்னு தெரியல, கிளைண்ட் பயங்கரமா கொஸ்டின் கேட்டா அதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, கான்ட்ராக்ட்ல தப்பா போட்டாங்க, பிரைசிங் எப்படி பண்றதுன்னு தெரியல. ஸோ ஐ திங்க் இந்த விஷயம் எல்லாமே வந்து ஏஜென்சிஸ் அண்ட் ஃப்ரீலான்சர்ஸ்க்கு நெசசரியா இருக்கு. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ சம்திங் தட் யூனோ வி வில் பி டூயிங் in the coming years. So I think being one of the oldest digital marketing agencies in Chennai gives us that authority to do so. Okay, that's actually will be a proud moment actually. You know, I met with one of the guys who started pretty early. And again, 2009 la neenga solrapala it was like pretty early for people to, you know, completely do digital marketing alone. SEO mattum da vandu everyone does, you know, like okay, we do SEO. So digital marketing as like encompass பண்ணி ஒரே ஒரு கம்பெனி வந்து நீங்க எல்லா சர்வீஸும் பண்றது வந்து it's a remarkable one. You know, I think it's too hard to sustain the business for this long, and you have done it, and it's a applaudable one. So really good work, and wish you all success for the future. And நிறைய questions வந்து audience side ல இருந்து வரும். So வந்துச்சு அப்படின்னா வந்து we'll compile and we'll probably do another video in future, and அதுல வந்து we'll address a lot of these questions. And thanks for inviting me. In fact வந்து இந்த இதுக்கு நீங்க கூப்பிட்டப்ப இந்த அளவுக்கு வந்து இன்டராக்டிவா அது போகும்னு நான் நினைக்கல. நிறைய இன்சைட்ஸ் எனக்கே பேசும்போது தோணுச்சு, ரகுலன் இஸ் மேக்கிங் மீ டாக் அபவுட் சோ மெனி திங்ஸ். பேசும்போதே ஓ இதெல்லாம் இருக்குல்ல அப்படின்ற மாதிரி தோணுச்சு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் மேக்கிங் மீ ரியலைஸ் a lot of things. So it's always easier. எனக்கு வந்து ஒரு entrepreneur பேசுறப்ப I feel like we talking the same language. So அதனால you know எனக்கு வந்து நிறைய பேசணும் போல இருக்கும். ஏன்னா I really don't feel like talking to a lot of people. ஏன்னா நம்ம ஒன்னு சொல்லணும்னு வச்சுக்கோங்க, they'll multiply and think something and they'll ask questions and then we'll stop talking itself. So அதனால entrepreneurs வந்து it's very comfy for me. So last week also we had a meeting with another entrepreneur. I keep talking, so it was like so easy and cozy. And thank you so much, and the pleasure is mine actually. I had a very wonderful time, and we'll catch up again in another series soon. Okay, thank you. Yeah, thank you. Bye bye.